ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் கம்ப்யூட்டர் விஷனில் ஒரு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டோ ஒரு மினி ப்ராஜெக்ட்டோ பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு வெப்சைட் வந்து சொல்ல போகிறேன். அது என்ன வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா டீச்சபிள் மிஷின். இந்த வெப்சைட் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் க்ரியேட் பண்ண இமேஜஸோட டேட்டா செட்டை ட்ரெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட் வந்து 5 செகண்டில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதை வந்து நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமோடு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறேன். என்ன ப்ராஜெக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய ஃபேஸை வச்சு ஒரு டேட்டா செட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு ஃபேஷியல் ரெகக்னேஷனாக என்னோடய பைத்தான் ப்ராஜெக்டில் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டடுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற 3 ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் ப்ராஜெக்ட். இதில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேஷியல் ரெகக்னேஷனோ இல்லைனா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ரெகக்னேஷனோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ ப்ராஜெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வாய்ஸை வந்து இவர் தான் பேசினார் அப்படிங்கிறக்கு ரெகக்னைஸ் பண்ணணும்னா ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட், அதாவது போஸ்ட்டை வச்சு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ யோகா வந்து யாரோ ஒரு ஆள் பண்ணுறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு போஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ரெகக்னேஷன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இமேஜ் மாடலுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு எத்தனை கிளாஸ் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ராஜெக்டில் என்னோடய ஃபேஸும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபேஸை வச்சு டிடெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 கிளாஸ் வந்து போதும். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது கிளாஸ் வேணும்னா இந்த கீழே வந்து ஆட் கிளாஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து ரீநேம் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு ஃபேஸ் வேணும்னா அந்த நேமை வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் அப்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண டேட்டா செட்டை வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா செட் வந்து மினிமம் ஒரு 50 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து கரெக்டாக வந்து ட்ரெயின் ஆகும். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பனுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜஸ் வந்து அங்கே அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் கிளாஸில் என்ன இமேஜ் வேணுமோ அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும், வெப்பும் இருக்கும், இமேஜும் இருக்கும். ஸோ வெப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணி உங்கள் இமேஜை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைன்னா உங்கள் இமேஜ் ஃபைல் வந்து உங்கள் டெஸ்க்டாப்பில் இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ட்ரெயின் மாடலுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் இமேஜ் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸில் வந்து இந்த டீச்சபிள் மிஷின் வந்து ட்ரெயின் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டென்சார் ஃப்ளோ இல்லைனா கேராஸ் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மேக்ஸிமம் உங்கள் ஜிபிஓ பொறுத்து தான் வந்து ட்ரெயின் வந்து ஆகும். ஸோ ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸில் வந்து ட்ரெயின் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வெப்கேம் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து அதில் வந்து டிடெக்ட் ஆகும். கரெக்டாக வந்து ஃபேஸ் வந்து டிடெக்ட் ஆகிடுச்சுன்னா 100%ங்கிறத காட்டும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து அடுத்த இமேஜை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். செகண்ட் கிளாஸில் க்ரியேட் பண்ண அஜய்ங்கிற இமேஜை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோனில் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது உங்களுக்கு தெரியும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து வச்சுருக்கிற இமேஜை பொறுத்து தான். ஸோ இமேஜை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் மாடல்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து டென்சார் ஃப்ளோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் மை மாடலுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் மாடல் வந்து கன்வெர்ட் ஆகிற வரை வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் மாடல் வந்து கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அதுக்காண்டி பைத்தான் கோடு வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கேராஸ் வேணுமா இல்லை ஓப்பன் சிவி கேராஸ் வேணுமான்னு கேட்கும். ஸோ நம்ம நார்மலாகவே எப்பயும் போல் ஓப்பன் சிவி கேராஸ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு புது பைத்தான் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண மாடலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள்.
ஸோ இந்த 2 ஃபைலையும் காப்பி பண்ணிவிட்டு உங்கள் பைத்தான் ஃபோல்டரில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்கள் பைத்தான் ப்ராஜெக்ட் வந்து பைச்சாம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா பேக்கேஜஸ் வந்து ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ மற்றதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஏதாவது ஒரு எரர் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் காப்பி பண்ண அந்த பைத்தானோட கோடை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அந்த கோடை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா CV2 NumPy கேராஸ் அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிற வீடியோ வந்து யூடியூப்பில் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து இந்த பேக்கேஜஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பைத்தான் ப்ராஜெக்டில் இருக்கிற கோடை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பைத்தான் ப்ராஜெக்டோட அவுட்புட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண மாடலில் இருக்கிற அந்த கோடு பார்த்தீங்கன்னா உங்கள் பைத்தான் ப்ராஜெக்டோட இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் ஸ்கோர் வந்து 100% இருக்குது. ஸோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண நேமில் என்னோட நேமில் வந்து ப்ராஜெக்ட் வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஷியல் ரெகக்னேஷன் வந்து ஈஸியாக வந்து இந்த டீச்சபிள் மிஷினில் வந்து பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா ஸோ இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்.